எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கன்சல். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கன்சோட ப்ரைஸ் பற்றி கிரிப்டோ கன்சோட டெக்னிக்கல்ஸ் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USDT லோட் பண்ணிக்கோங்க. டேட்டா இன்ஃபோ வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $51,097 இருக்குது. ஸோ BTC இன்றைக்கி லைட்டாக பார்த்து நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயினில் வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ சில ஆல்ட் காயின் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ரைட். ஸோ ஃபஸ்ட்டு பிட்காயினில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸாக இருந்த லோவை நேற்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது 50,500 ஓகேங்களா. இது 50,500 நேற்று என்ன பண்ணியிருக்குன்னா மார்க்கெட் வந்து ஒரு விக்கு விட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதாவது இது கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போது இன்றைக்கி கேண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரீன் கலராக ஃபார்ம் ஆகிருக்கு. இதுவரைக்கும் ஒருவேளை இந்த லோ தாண்டி இன்றைக்கி கேண்டல் ரெட் கலராக க்ளோஸ் வச்சதுன்னா, ஸோ அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா அது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா தாங்க ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியான்றது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 43,790லேருந்து 41,800 இது ஒரு டிமாண்ட் ஏரியா. ஸோ அடுத்து நம்மளுக்கு வந்து இந்த டிமாண்ட் ஏரியா வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ ஆக்டிவேட் ஆகும். ஸோ ப்ரைஸ் வந்து மேபி நம்மளுக்கு கீழே வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவை தொட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து புல்லிஷாக போகலாம். பட் ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா இது டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு தான். ஒருவேளை இந்த புல் பேக் வந்து வீக்லிக்கான புல் பேக்காக இருக்குதுன்னா ஓகேங்களா. ஸோ வீக்லிக்கான புல் பேக்காக இருந்ததுன்னா, அது வீக்லிக்கான புல் பேக்காக இருக்குமோ எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 38,000. ஸோ இந்த ப்ரைஸை நம்மளுக்கு பிரேக் பண்ணும்போது இது வந்து வீக்லிக்கான புல் பேக்காக மாறிடும் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த வீக்லிக்கான புல் பேக்குன்றது நான் சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து ப்ரைஸ் நம்மளுக்கு ஸோ இந்த ஓவராலாக ஏறுந்து தெரியுங்களா அப் ட்ரெண்டு. ஸோ இங்கே ஓவராலாக ஏறி இருக்குது தெரியுங்களா. ஸோ இதுக்கான புல் பேக்காக வரும். புல் பேக்காக வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகும் ஓகேங்களா. ஸோ இது வீக்லிக்கான புல் பேக்கா இல்லை நம்ம டெய்லிக்கான புல் பேக்கான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் ஏரியா, அதாவது இந்த லோ உடச்சி கேண்டல் கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா அடுத்து நம்ம இந்த டிமாண்ட் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணலாம் சரிங்களா. ரைட் ஓகே. ஸோ அடுத்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஆல்ட் காயின் பக்கம் போய்டும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு காயின் ஓகேங்களா. ஸோ காம்பவுண்டு காயின் பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கும் வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணின்னு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட் தான் ஒருத்தர் வந்து பார்த்து சொன்னார், அப்புறம் காம்பவுண்ட் நல்லா ஓடுது அப்படின்னு சொன்னார். ஸோ அப்புறம் தான் பார்த்தேன். ஓகே ரைட். ஸோ காம்பவுண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ $50க்குள்ளே, அதாவது 50 நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா $56 $57 இருந்தது. அந்த ரேட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா கூட என்னத்துக்கு நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் என் கூட வந்து பேசுகிறவங்க கிட்டலாம் நான் வந்து எதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவேன், காம்பவுண்ட் வாங்கிடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுதான் வந்து இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ காம்பவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸாக இருக்குது. அதாவது இதோட ஹை எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $900 ஹை போயிருக்கு ஓகேங்களா. ஸோ இது வைக்க போகுமா அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வைக்க போகுமான்றது என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் ஆனால் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 350லேருந்து 500 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் $50 இருக்கும்போது, ஸோ கிட்டத்தட்ட என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 52 ரேஞ்சில் வந்து என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு $500 கிட்ட போகும்போது எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 கிராஸ் ஓகேங்களா. ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ ப்ளஸ் என் கூட ரெகுலராக பேசுகிறவங்களுக்கு தெரியும், நான் மினிமம் வந்து ஒரு 10 கிராஸ் வந்து எய்ம் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ அந்த 10 கிராஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ நான் சொன்னது வந்து அந்த 50 51 அந்த ரேஞ்சிலேருந்து சொல்கிறேன். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து $72 கிட்ட இருக்கிறதுனால, ஸோ இங்கேருந்து 10 கிராஸ் கிடைக்குமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் போட்டிருக்க கேல்குலேஷனை பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50% தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து 350லேருந்து 550 அந்த ரேஞ்ச் வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ மேபி வந்து நம்மளுக்கு அதையும் தாண்டி மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ புல்லிஷாக மாறின்னு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும். ஸோ ப்ரைஸ் மேலேருந்து கீழே வந்துட்டு திரும்ப மேலே போய்ட்டு திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப மேலே வந்து இந்த ஹையை உடச்சிட்டு மறுபடியும் கீழே வந்து இந்த லோவை உடைக்கல ஓகேங்களா. ஸோ இந்த மறுபடியும் இங்கே கீழே வந்துட்டு இப்போ வந்து இந்த ஹையை உடைக்க தான் போகிறோம். இந்த ஹையை உடச்சி மேலே போகும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $97லேருந்து $174 இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஒருவேளை இதை உடச்சிட்டு மேலே போனோன்னா இந்த இடத்துல ரொம்ப நாளாக கன்சல்டேட் ஆகிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் இதை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் நல்லா ஃபாஸ்ட்டான மூவ்மெண்ட் கொடுக்குறது சான்சஸ் இருக்குது.
ஸோ இப்போது மீன் வயலில் பார்த்தீங்கன்னா இது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு $100 இருக்கும். இப்போது ரீசெண்டாகவே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ $100 போகும்போதே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 55க்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே மிஞ்சி போனால் 55க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே கிட்டத்தட்ட வந்து 1 crore கிட்ட வந்துடும். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து $100 ஈஸியாக போயிடுங்க. ஸோ இது வந்து நல்லாவே வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம், நல்லாவே இம்பல்சிவ் மூவ் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு $100 வந்து ஈஸியாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, நான் சொல்கிற ஷார்ட் டேர்முக்கு. லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா 500 550 ஐ மீன் 350லேருந்து 550. ஓகேங்களா? ரைட். இப்போ கேடியை பார்ப்போங்க. ஓகேங்களா? ஸோ கேடியை என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னுக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்குங்க. ஸோ டெய்லியில் பார்த்தா தெளிவாக தெரியும். ஓகேங்களா? ஸோ பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னுக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த ட்ரையாங்கலை விட்டு வெளியில் உடச்சி போகும்போது இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த ரேஞ்சுக்கு நான் கால்குலேட் பண்ணி போட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த $2.20 $2.50. ஓகேங்களா? இங்கே ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. பர்ஃபெக்டாக அந்த சப்ளை ஏரியாவை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு நம்மளுக்கு என்னென்னா இந்த இடத்துல நம்மளுக்கு உடையணும். அதாவது நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ கேடியை பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா. பர்ஃபெக்டாக டிமாண்டை டேப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபார்மை வந்து இதை பிரேக் பண்ணி நல்ல ஒரு பம்ப். ஓகேங்களா? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ ஓகே, சரி, ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்தோம். ஓகே, சரி. கரெக்டாக டிமாண்ட் ஏரியாவை தொட்டும் போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன். இந்த லோ டு இந்த ஐ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண உடனே ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணால் இது பிரேக் அவுட் ஆனவுடனே கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான பம்ப். இந்த இடத்துல ஒரு அக்குமுலேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா மேலே போய்ட்டு திரும்ப இந்த ஏரியாவில் ரீஅக்குமுலேஷன் நடந்திருக்கு. சரிங்களா? மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அக்குமுலேஷன் ஆகிட்டு மறுபடியும் இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நல்லா ஒரு பம்ப் போயிட்டு திரும்ப வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே அக்குமுலேஷன் ஆகும். இதை உடைக்கிற பட்சத்தில் தான் ஒரு அக்ரெசிவ் பம்ப் கொடுக்கும். அதாவது கிட்டத்தட்ட கேடியை பார்த்தீங்கன்னா இந்த $2.50 வைக்கும். ஓகேங்களா? இந்த $2.50 வைக்கும் நம்மளுக்கு அக்குமுலேஷன் ஆகினே போவோம். அதுக்கப்புறம் இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அடுத்து டேரெக்டாக என்னோடய டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது இதுவே வந்து மினிமம் டார்கெட் தான். ஸோ $12 to $17 இந்த ரேஞ்சுக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ அதாவது எப்படி நான் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொலானல் நடந்தது இல்லைங்களா? ஸோ சொலானலை பார்த்தா தெரியும். சொலானலை பார்த்தீங்கன்னா இங்கே நடந்திருக்கு பாருங்கள். ஸோ சொலானலை பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்ளை ஏரியாவாக இருந்தது. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணான்னா நேராக போனால் திரும்ப கீழே வந்தால் இங்கே ஒரு அக்குமுலேஷனு. ஓகேங்களா? ஏற்கனவே இங்கே ஒரு அக்குமுலேஷனு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு அக்குமுலேஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவாக கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போய்ட்டு திரும்ப கீழே வந்து இந்த ஏரியாவில் ஒரு அக்குமுலேஷன், இங்கே ஒரு அக்குமுலேஷனு, இங்கே ஒரு அக்குமுலேஷனு, இங்கே ஒரு அக்குமுலேஷனு, இங்கே ஒரு அக்குமுலேஷன், 4 இடத்துல பர்ஃபெக்டாக அக்குமுலேட் பண்ணானுங்க. ஓகேங்களா? அக்குமுலேட் முடித்ததும் இந்த சப்ளை ஏரியா தான் ஒரு கீ பாயிண்ட்டாக இருந்தது. ஓகேங்களா? அதை பிரேக் பண்ணதும் பாருங்கள் என்ன லெவலுக்கு அக்ரெசிவாக மூவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இது $100 ரேஞ்சு. ஓகேங்களா? ஸோ இந்த $100 ரேஞ்சில் வந்து இங்கே ஒரு சப்ளை இங்கே ஒரு அக்குமுலேஷன் நடந்துன்னு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்மளுக்கு ஆல் டைம் ஐ உடைக்கணும். அப்படியே இந்த ரேஞ்ச் வைக்க போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரேஞ்சுன்றது நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 168லேருந்து 204. ஓகேங்களா? அடுத்து அந்த ரேஞ்ச் வைக்க போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதே பேசிஸில் தான் இப்போது கேடிஏவும் இருக்கலாம். ஸோ கேடிஏவில் வந்து நம்ம பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு அக்குமுலேஷனு, மறுபடியும் இந்த இடத்துல ஒரு அக்குமுலேஷனு, மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ஒரு சப்ளை ஏரியா, திரும்ப இந்த சப்ளை ஏரியா டச் பண்ணதும் அந்த இடத்துல ஒரு அக்குமுலேஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் இதை பிரேக் த்ரூ ஆகும்போது தான் நல்லா அக்ரெசிவ் பம்ப் கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம சொல்லன மாதிரி வந்து நல்ல ஒரு அக்ரெசிவ் பம்ப் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன். ஸோ கேடியை பார்த்தீங்கன்னா $1 இருக்கிற வரைக்கும் பையிங் ப்ரைஸ் தான். அப்போ இப்போ $1.10 இருக்கேப்பா இப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவுமே பையிங் ப்ரைஸ் தான். $1.10. என்னோட ஆவரேஜ் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா $1.08. நான் ஆவரேஜ் பண்ணிக்கினே தான் இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோட ஆவரேஜ் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா $1.08. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா $1 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. அந்த ரேஞ்ச் இருக்கிற வரைக்கும் இது பையிங் ப்ரைஸ் தான். ஓகேங்களா? இதை வந்து தாராளமான முறையில் வாங்கலாம். ஸோ இது மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்தே குறைஞ்சது வந்து ஒரு 10 கிராஸ், அதாவது மினிமம் $10 ஏர்ன் பண்ணிங்கன்னா கூட
10 கிராஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, இந்த ரேஞ்சு பார்த்துக்கோங்க, $2 $2.5. இந்த ரேஞ்சை எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போத்துலேருந்து பார்த்துக்கோங்க அக்ரெசிவ் பம்பு கொடுப்போம் இவன். ஓகேங்களா, ஸோ ஏற்கனவே அவன் கொடுத்துருக்கான் இந்த மாதிரி ஒரு பம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போன புல் மார்க்கெட்டில் பாருங்கள் சும்மா அக்ரெசிவாக பண்ணியிருக்கான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு பம்ப் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் இந்த $2.5 உடைக்கும் போது. ஓகேங்களா, ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டாட். ஓகேங்களா, ஸோ இந்த டாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பருக்கு வந்து இந்த டாட் வந்து ஐயோ டாட்டு பம்பாவலியேன்னு தான் சொல்லின்னு இருக்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாட் என்ன பண்ணியிருக்குன்னா டாட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. ஓகேங்களா, அக்குமுலேஷன் ஃபேஸு இதுக்கு மேலே ஒரு சப்ளை ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்ளை ஏரியா உடையிற வைக்கும் எதுவுமே அக்ரெசிவ் பம்ப் நடக்காது. ஓகேங்களா, இந்த சப்ளை தான் லாஸ்ட்டாக இருக்கிற சப்ளை, பியர் மார்க்கெட்டில் வர லாஸ்ட்டான சப்ளை. அந்த சப்ளைக்கு பவர் அதிகம். இந்த சப்ளை பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் இருக்கும், எல்லா காயின்லேயும் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு பிடிசியில் இருக்குது. பிடிசி உடஞ்ச பிறகு தான் நான் வந்து அது புல்லிஷாக மாறினேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த சப்ளை இருக்குது. ஸோ ஒன்ஸ் பிடிசி உடச்சிட்டா மேக்ஸிமம் எல்லா காயினும் உடச்சிருச்சு, இதுவுமே உடைப்பான். இந்த சப்ளைக்குள்ளே இருக்கிறவருக்கும் இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆகுது இல்லைங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் பண்ணின்னு இருக்காங்க. ஓகேங்களா, இது டாட்டா வந்து அக்குமுலேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்குமுலேஷன் முடிஞ்சிட்ட பிறகு எப்போ இது சப்ளை உடையுதோ, இந்த சப்ளை உடையுதுன்றது நான் எப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $9.60 இருக்குது, $10 வச்சுக்கோங்க. இந்த $10 உடைச்ச உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் புஷ் $10 உடைச்ச உடனே $20 அக்ரெசிவாக மேலே போய்டும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புஷ்ஷு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் ஐ நோக்கி தான் போவானுங்க. ஓகேங்களா, இந்த ஆல் டைம் ஐ பக்கத்தில் போய்ட்டு அங்கே ஒரு கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் உடச்சிட்டு போயிடுவானுங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த $8 $9. ஓகேங்களா, $10 வச்சுக்கோங்க. இந்த $10 உடைச்ச பிறகு தான் நம்ம எதிர்பார்க்குற அந்த அக்ரெசிவ் புஷ்ஷில் டாட்டில் வரும். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்க சப்ளை உடையணும். ஓகேங்களா, ஸோ சொலானால உடஞ்சிச்சு பறந்துச்சு. சரிங்களா, அதே மாதிரி காம்பவுண்டை வந்து இப்போ வந்து அதை உடைக்க தான், இப்போ அடுத்தது வந்து அந்த சப்ளையை நோக்கி தான் போகுது. ஓகேங்களா, ஸோ அந்த சப்ளையை உடைச்ச உடனே அதுவும் வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேடிஏ வந்து $2 சப்ளை இருக்குது, அந்த சப்ளையை நோக்கி தான் போகணும். ஓகேங்களா, இன்னும் அது போல் அந்த சப்ளையை நோக்கி போயிட்டு அங்கே கொஞ்சம் கன்சல்டேட்டு உடச்சிதுன்னா பறக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ரைட். சொலானா ஏறுறதுனால வந்து பாக்கி எல்லாமே நல்லா எல்லா இடம் இல்லை, ஒன்றா போகும், கண்டிப்பாக போகும். ஸோ அதே மாதிரி அடாவும் எடுத்துக்கோங்களேன். ஸோ அடாவும் கிட்டத்தட்ட அப்படி தான். அடாலாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம பிடிசி தான் டிமாண்ட் ஏரியாவை டச் பண்ணல. ஓகேங்களா, ஆனால் வந்து அடாலாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டிமாண்ட் ஏரியாவை டச் பண்ணிட்டு அழகாக மெதுவாக வந்து பவுன்ஸ் ஆகினிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவனோட சப்ளை ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்குது, கிட்டத்தட்ட $1.02 அந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கன்சல்டேஷன் முடிச்சுட்டு பம்ப் ஆகும். ஓகேங்களா, ஸோ இங்கே தான் ஓகேங்களா. ஸோ இது என்ன ப்ரைஸிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 78 சென்ட்லேருந்து $1.25 75 சென்ட்லேருந்து $1.25 வச்சுக்கோங்க. அதை நோக்கி தான் அவன் போகிறான். இப்போ அந்த இடத்துல போனவொடனே மறுபடியும் அங்கே கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் த்ரூ ஆகிட்டு ப்ரைஸ் நல்லாவே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே பர்ஃபார்ம் ஆன காயின் தான். பர்ஃபார்ம் ஆன காயின்லாம் இந்த வாட்டி பர்ஃபார்ம் ஆகாது அப்படின்ற மாதிரி என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க. ஸோ ஆகிறது எல்லாமே அப்படி தான் நம்ம வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான் பார்க்க முடியும். ஸோ இது ஏற்கனவே பர்ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால மறுபடியும் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்றது என்னுடைய இது. ஸோ அட்லீஸ்ட் மினிமம் பேர் கேரண்டியாவது அட்லீஸ்ட் வந்து இந்த ஆல் டைமையாவது போய் உடச்சி அந்த ஆல் டைம் ஆகி போயிட்டு அப்புறம் அந்த இடத்துல ஒரு கன்சல்டேட் ஆகிட்டு ரிட்டர்ன் ஆனாலும் பரவாயில்ல, ஆல் டைம் ஆகியாவது மினிமம் போகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அதெல்லாம் நல்ல ப்ராஜெக்ட் தான். ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ரைட், ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அவ்வளோதான். நான் இது 3-4 காயின் தான் பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ சொல்லிவிட்டேன். ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது ஆல்ட் காயின் இருந்தால் கூட எனக்கு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, இல்லைனா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறதுனாலும் மெசேஜ் பண்ணிவிடுங்க. சரிங்களா, என்ன காயின்ன்றது. ரைட், ஓகே. ரைட், ஓகே. தேங்க்யூ.